208.50 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக கோவை வந்திருந்தார். அப்போது கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் DPR சரிவர தயார் செய்யாததை கண்டித்தும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை கண்டித்தும், போதைப்பொருள் நடமாட்டம் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரித்து உள்ளதை கண்டித்தும் கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கோ பேக் ஸ்டாலின் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி இருந்தனர். பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் திறப்பு விழா நடைபெற்றிருப்பதை கண்டித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பணிக்காக இன்று நடக்க இருக்கும் நேர்முக தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்து இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார். லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். முன்னாள் சாராய அமைச்சர் இதுபோன்று அரசு பணி நியமனத்துக்கு பணம் வாங்கியதால் தான் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும், அமைச்சர் பதவியை இழந்தார் என்பதையும் திமுக அமைச்சர்கள் மறந்து விட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்துக்காக பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா? இன்று நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை லீ மெரிடியன் ஹோட்டலில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இதில் 43,844 கோடி ரூபாய் முதலீட்டில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் புதிய தொழில்களுக்கான 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொழில் முதலீடு கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல. பலத்த போட்டிகளுக்கு இடையே, இன்னும் சொல்ல போனால் இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, வியட்நாம், தாய்லாந்து நாடுகளுடன் போட்டி போட்டு முதலீடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வருகிறோம். எந்த முதலீடுகளை கொண்டு வருவோம் என கவனம் செலுத்துகிறோம். எத்தனை கோடி முதலீடு என்பதை விட தமிழகத்துக்கு உகந்ததா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுமா என சிந்தித்து கொண்டு வருகிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் 14,000 கோடி ரூபாய் புதிய முதலீடு செய்கிறது என்றும், கொரியன் செருப்பு நிறுவனம் இங்கு முதலீடு செய்கிறது, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை தர இருக்கிறது என தெரிவித்ததை அடுத்து அதை எதிர்க்கட்சிகளான அதிமுகவும் பாஜக அடுத்த நாளே மிக கடுமையான கண்டனங்களோடு இது எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை என்று மக்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் இப்பொழுது கோயம்புத்தூரில் அந்நிய முதலீடு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கும் எதிர்க்கட்சிகள் பதில் கொடுக்குமா, எப்படிப்பட்ட புரிந்துணர்வு நடந்திருக்கிறது என விரைவில் தெரிய வரலாம். தொழில் முதலீடுகளை கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பலத்த போட்டிகளுடைய, இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதுலயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகை கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபடுகிறோம்.
திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாமண்டூர் நரசமங்கலத்தில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்லவர் காலத்து குடைவரை கோவிலை ஊர் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக தொல்லியல் துறை அதிகாரிகள் முழு ஆதரவுடன் பூஜை செய்தும் கார்த்திகை மாதத்தில் மலை மீது தீபம் ஏற்றியும் வழிபட்டு வந்திருந்தனர். இந்நிலையில் புதிய அதிகாரி வந்த பிறகு கோவிலில் பூஜை நடத்தக்கூடாது என்றும் மலை மீது தீபம் ஏற்றக்கூடாது என்றும் மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊர் பொதுமக்களையும் பக்தர்களையும் கடந்த ஒரு மாதமாக கோவிலில் பூஜை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரை இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் தலைமையில் சந்தித்து கோயில் வழிபாட்டுக்கு வழிவகை செய்யுமாறு மனு கொடுத்துள்ளனர். கிறிஸ்துவ கன்னியாஸ்திரியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற திரைப்படம் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் சிறப்பு காட்சி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திரையரங்கில் திரையிடப்பட்டது. இதை பார்க்க காட்பாடி தனியார் கிறிஸ்துவ பள்ளி கல்லூரி மாணவர்களை அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே பாதிரியார் ஒருவர் பள்ளி மாணவர்களை காட்பாடி திரையரங்கிற்குள் அழைத்து சென்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையானது. இதற்கு இந்து முன்னணியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு மாவட்ட கல்வித்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா கூறுகையில், கல்வித்துறையிடம் அனுமதி பெறாமல் மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் திரையரங்கிற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம். அவர்கள் விளக்கம் அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலில் காவி கொடியை ஏற்றிய பின் பிரதமர் மோடி உரையாற்றினார். நாட்டின் புதுப்பிக்கப்பட்ட கலாச்சார உணர்வின் வாழும் அடையாளமாக அயோத்தி மாறியுள்ளது. இன்று ஒட்டுமொத்த நாடும் உலகமும் ராமமயமாக உள்ளது. ஒவ்வொரு ராம பக்தரின் இதயத்திலும் முழுமையான திருப்தி உள்ளது. எல்லையற்ற நன்றியுணர்வும் அளவிட முடியாத ஆன்மீக ஆனந்தமும் உள்ளது. அயோத்தியில் இன்று காவி கொடி ஏற்றியது வரலாற்று சிறப்பு மிக்கது. இது வெறும் கொடி அல்ல, நாட்டின் கலாச்சார அடையாளம். நாட்டின் கலாச்சார விழிப்புக்கு இன்றைய நாள் சாட்சியாக உள்ளது. இதன் மூலம் பல நூற்றாண்டுகளின் வழி முடிவுக்கு வருகிறது. 500 ஆண்டு கால கனவு நிறைவேறி உள்ளது. 2047க்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ராமர் காட்டிய பாதையில் நாம் நடக்க வேண்டும். நம் பாடத்திட்டத்தை வகுத்த ஆங்கிலேய அதிகாரி மெக்கலேவியின் 200 ஆண்டுகால அடிமை மனநிலையை அடுத்து 10 ஆண்டுகளில் நாம் முறியடிக்க வேண்டும் என அவர் பேசினார். जब भरत अपनी सेना के साथ चित्रकूट पहुंचे तो लक्ष्मण ने दूर से ही अयोध्या की सेना को पहचान लिया. ये कैसे हुआ? इसका वर्णन वाल्मीकि जी ने किया है. वाल्मीकि जी ने क्या वर्णन किया है? उन्होंने कहा है, विराजित उद्गत स्कंधम कोविदार ध्वजः रथे. लक्ष्मण कहते हैं, राम, सामने जो तेजस्वी प्रकाश में विशाल वृक्ष जैसा ध्वज दिखाई दे रहा है, वही अयोध्या की सेना का ध्वज है. उस पर कोविदार का शुभ चिन्ह अंकित है. साथियों, आज जब राम मंदिर के प्रांगण में कोविदार फिर से प्रतिष्ठित हो रहा है, यह केवल एक वृक्ष की वापसी नहीं है, यह हमारी स्मृति की वापसी है, हमारी अस्मिता का पुनर्जागरण है, हमारी स्वाभिमानी सभ्यता का पुनः उद्घोष है. कोविदार वृक्ष हमें याद दिलाता है कि जब हम अपनी पहचान भूलते हैं तो हम சீக்கிய மதகுரு தேஜ் பகதூரின் சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலை வெளியிடும் விழா
ஹரியானாவின் குருஷேத்திரத்தில் நடந்தது. இந்த விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, குரு தேஜ் பகதூரும் உண்மை, நீதி மற்றும் நம்பிக்கையை பாதுகாப்பதே தனது மதமாக கருதினார். அதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நாம் அமைதியை விரும்புகிறோம், பாதுகாப்பில் சமரசத்தை அல்ல. இதற்கு சிறந்த உதாரணம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. பயங்கரவாதத்துக்கு இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது, பயப்படாது என்பதை உலக நாடுகள் பார்த்தன என பிரதமர் மோடி தெரிவித்தார். आज भारत भी इसी सिद्धांत पर चलता है। हम विश्व को बंधुत्व की बात भी बताते हैं और अपनी सीमाओं की रक्षा भी करते हैं। हम शांति चाहते हैं, लेकिन अपनी सुरक्षा से कोई समझौता नहीं करते। ऑपरेशन सिंदूर इसका सबसे बड़ा उदाहरण है। पूरे विश्व ने देखा है, नया भारत न डरता है। டில்லியில் கடற்படை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் பேசும்போது, கடலோர பாதுகாப்பில் இந்தியா எழுச்சி பெற்று வருகிறது. அதில் கடற்படையுடன் புதுமையான கண்டுபிடிப்புகளும் ஒரு அங்கமாக உள்ளது. இன்றைய உலகம் பல முனைகளில் பயன்படும் தொழில்நுட்பத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறது. அந்த திசையில் நமது நாட்டை சேர்ந்தவர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்திய பொருளாதார வலிமை, சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவது சாத்தியமாகி வருகிறது. இராணுவ தளவாடங்களுக்கு வெளிநாட்டினரை சார்ந்திருக்கும் நிலையை இந்தியா தவிர்க்க வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து கொள்முதல் செய்வதால் சாதனங்களை வாங்குவதற்கு மட்டும் செலவு செய்யப்படவில்லை. அத்துடன் பராமரிப்பு, பழுது நீக்குதல், உதிரி பாகங்களுக்காக தொடர்ச்சியாக செலவாகிறது. இதனால் தான் நமது விநியோக சங்கிலியை முழுமையாகவும் வலுவாகவும் தன்னிறைவுடனும் மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். कम से कम अब करनी होगी। जब हम कोई बड़ा इक्विपमेंट बाहर से लाते हैं तो उसे केवल खरीदने का खर्च नहीं होता, उसके साथ मेंटेनेंस, रिपेयर, ओवरहॉल, स्पेयर पार्ट सप्लाई, इन सब का भी लॉन्ग टर्म फाइनेंशियल लोड देश को ही झेलना पड़ता है। और यही वजह है कि हमें अपनी सप्लाई चेन को पूरी तरह स्ट्रांग और सेल्फ रिलायंट बनाना ही होगा। कई बार बाहर से लाए गए जो उपकरण होते हैं उनका रियल कॉस्ट बढ़ जाता है। அமெரிக்காவின் ஓஹியோ கவர்னர் தேர்தலில் வேட்பாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் அமெரிக்க பள்ளி மாணவர்கள் நிலை பற்றிய புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 78% பேர் கணிதத்தில் தேர்ச்சி பெறவில்லை என்பதை காட்டும் அமெரிக்க அரசு தரவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 22% பேர் மட்டுமே கணிதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விவேக் ராமசாமி கூறுகையில், சீன மாணவர்கள் அமெரிக்கர்களை விட 4 ஆண்டுகள் முன்னால் இருக்கின்றனர். இது உண்மை. இப்போது இதை சரி செய்ய வேண்டியது மாநிலங்களின் பொறுப்பாகும் என்றார். அமெரிக்க கல்வியின் தற்போதைய நிலை குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவேக் ராமசாமிக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது மிகவும் முக்கியமான விஷயம். இதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் கல்வித்தரம் குறைந்து வருவது குறித்த விமர்சனங்கள் மற்றும் விவாதங்களுக்கு மத்தியில் அரசு தலைமையிலான சீர்திருத்தங்களையும் ராமசாமி வலியுறுத்தி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வர திட்டமிட்டு இருந்தார். ஆனால் டில்லி கார் குண்டுவெடிப்பு காரணமாக பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடப்பு 2025ஆம் ஆண்டில் மட்டும் 3வது முறையாக இஸ்ரேல் பிரதமர் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிய பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவுடனான இஸ்ரேலின் உறவும் பிரதமர் நேதன்யாகுவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான உறவும் மிகவும் வலுவானது. பிரதமர் மோடியின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பில் பிரதமருக்கு முழு நம்பிக்கை உள்ளது. புதிய வருகை தேதியை முடிவு செய்வது பற்றி இரு நாட்டு அரசு குழுக்களும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.